அதிமுக பொறுத்தவரையில் அதிமுக இயக்கும் சுப்ரீம் பாடி கழக செயற்குழு பொதுக்குழு. அது பலமுறை நாங்கள் சொல்லியிருக்கோம். இது அதிமுக தொண்டர்கள் இயக்கம். புரட்சித் தலைவர் அப்படிதான் ஆரம்பிச்சார். தொண்டர்கள் கூடி முடிவெடுக்கணும் அப்படின்னு ஆரம்பிச்சார். ஏன்னா நாங்க தொண்டர்களிடமிருந்து தலைவரை தேர்ந்தெடுக்கிறோம், தொட்டில இருந்து இல்ல. புரியுதா? இன்னொன்னு, இது தொண்டர்களுடைய மாடம். பொதுக்குழுங்கிறது தொண்டர்களுடைய மாடம். அது திராவிட முன்னேற்ற கழகம் மாதிரி சித்தரஞ்சன் தாஸ் சாலையில் இருக்கிற கிச்சன் மாதிரி இல்ல. இது ஒரு மாடம். அதிமுக தொண்டர் இதுல எடுக்கிற முடிவுகள் தேர்தலில் எதிரொலிக்கும். தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்கு, தமிழ் மக்களுக்கு சில செய்திகளை சொல்றதுக்கு, வாக்காளருக்கு சில செய்திகளை சொல்றதுக்கு இந்த பொதுக்குழு பலனா இருந்தது. எப்பவும் தேர்தலுக்கு முந்தைய பொதுக்குழு முக்கியத்துவம் கவனம் பெறும். இந்த பொதுக்குழுல 3 செய்தி சொல்லியிருக்கோம். அதிமுக தான் 210 தொகுதியில் ஜெயிக்கும். அதிமுக தனி பெரும்பான்மை உள்ள ஒரு கட்சி, தனி பலம் உள்ள கட்சி. மிக முக்கியமா 2 விஷயத்தை அவர் எம்பசைஸ் பண்ணி சொன்னார். எங்க பொதுச் செயலாளர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழ்நாட்டில் வரும் தேர்தலில் வரப்போகிற கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை விட மேல இன்னொன்னு சிறப்பா சொல்லியிருக்காரு. என்னன்னா, அதிமுக தான் ஆட்சி அமைக்கும். எடப்பாடியா தான் முதலமைச்சர்னு யாரும் அமித்ஷா சொன்னார். உங்களுக்கு எல்லாம் நினைவு இருக்கும். ஆனா அதை நீங்க செலக்டிவ் அம்னீஷியா மறந்துடுறீங்க. அவர் பல தடவை சொல்லிட்டாரு. ஏன்னா நானே நாடாளுமன்ற உறுப்பினர், பல இடங்கள் அங்கேயுமே சொல்லியிருக்கிறார். அதனால தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி அமையும். எடப்பாடியார் முதலமைச்சர்னு உள்துறை அமைச்சர் பாஜகவுடைய மூத்த தலைவர் சொல்லியிருக்காரு. அதன்படி எடப்பாடியார் இப்ப சொன்னாரு, அதிமுக ஆட்சி அமைக்கும், அதிமுக தமிழ்நாட்டில் கூட்டணிக்கு தலைமை தாங்கும். இதான் செய்தி.